மிகப்பெரிய கொள்ளைகள் எங்கே நடக்கும்? ஒரு பேங்க்ல, ஒரு நகை கடையில, ஒரு தொழிலதிபரின் வீட்ல. மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துல ஓடிக்கொண்டிருந்த ட்ரெயின்ல நடத்தியிருக்காங்க. ஆமாங்க. ஆகஸ்ட் 2016 சேலம் டூ சென்னை ட்ரெயின்ல நடந்திருக்கு. கோடிக்கணக்கான ரூபாய் பணம் ஏற்றப்பட்ட பாதுகாப்பு பெட்டி அந்த ட்ரெயின்ல ஏத்திருக்காங்க. வழக்கம் போல ட்ரெயின் புறப்பட்டு இருக்கு. ஆனா அன்னைக்கு இரவு தமிழக வரலாற்றிலேயே மிகவும் ஒரு வித்தியாசமான கொள்ளை நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியும். சேலத்திலிருந்து சென்னை நோக்கி ஒரு சிறப்பு ரயில் புறப்பட்டிருக்கு. அதுக்குள்ள பழைய கரன்சி நோட்டுகள் அடங்கிய நூற்றுக்கணக்கான பெட்டிகளை ஏத்திருக்காங்க. வெளியில பலத்த பாதுகாப்பு, அதிகாரிகளோட கண்காணிப்பு எல்லாமே இருந்திருக்கு. யாருக்கும் சந்தேகம் வரல. ஆனா எங்கோ ஒரு இருட்டுல சில கண்கள் இந்த ரயிலை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பல மாதங்களாக அவர்களுக்கு ஒரு திட்டம் போட்டு அந்த ட்ரெயின்ல கொள்ளையடிக்க பிளான் போட்டிருக்கு. ஒரு சின்ன தவறு நடந்தா கூட உயிரே போகும் திட்டம். ஏன்னா ட்ரெயின் 100 கிலோமீட்டர் வேகத்துல போய் கொண்டு இருக்கு. அந்த கும்மிருட்டுல ரயில் வேகமாக போயிட்டு இருந்திருக்கு. பெரும்பாலான மக்கள் தூங்கி இருந்திருக்காங்க. அப்பதான் அந்த கொள்ளையர்கள் தங்களோட ஆட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ரயில் மேல ஏறுனது கூட சாதாரண விஷயம் இல்லை. ஆனா அவங்க ஏறிட்டாங்க. அந்த இருட்டுல, காற்றோட சத்தத்துல மரணத்தை கையில பிடிச்ச மாதிரி ரயில் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கு. கீழே விழுந்தா உடல் கூட கிடைக்காது. ஆனா அவங்க நிக்கல. கூரையை வெட்ட தொடங்கினாங்க. ஒவ்வொரு நிமிடமும் ஆபத்து, ஒவ்வொரு சத்தமும் சந்தேகம். ஆனா அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இறுதியாக ஒரு ஓட்டையை ஏற்படுத்தி ரயில் உள்ள இறங்கிட்டாங்க. பணப்பெட்டிகளை உடைச்சாங்க, மூட்டைகளை திறந்தாங்க. கொள்ளையர்கள் பணத்தை எடுத்துட்டாங்க. அனைத்துமே சில நிமிடங்கள்ல முடிஞ்சு போச்சு. அவர்கள் வந்த இருட்டிலேயே மறைந்தும் போயிட்டாங்க. காலையில அதிகாரிகள் பணப்பெட்டி திறந்தா மிகப்பெரிய அதிர்ச்சி. மேலையில ட்ரெயினுக்கு மேல ஓட்டை, சிதறிய பெட்டிகள், காணாமல் போன பணம். இதை எப்படின்னு அனைத்து அதிகாரிகளும் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. ஓடும் ரயில்ல பாதுகாப்பு இருந்தும் கூரையை வெட்டி பணத்தை எடுத்து சென்றிருக்காங்க. சினிமாவில் கூட எளிதில் நம்ப முடியாத காட்சி. ஆனா உண்மையிலேயே நடத்தி காட்டியிருக்காங்க. போலீசார் விசாரணை தொடங்கி ரயில் பாதை முழுவதும் சோதனை. மொபைல் டேட்டா, சிசிடிவி, ஆயிரக்கணக்கான தகவல்கள். நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன, ஆண்டுகள் கடந்தன. இந்த கொள்ளை சம்பவம் இந்த வரைக்கும் மக்களை ஆச்சரியப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் திருடப்பட்ட தொகை இல்லைங்க, அதை செய்த விதம். ஒரு பேங்க் இல்லை, ஒரு வீடு இல்லை, ஒரு கடை இல்லை. மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடின ட்ரெயினில் அதை மேலே ஏறி கூரையை வெட்டி கோடிகளை எடுத்து சென்ற கொள்ளையர்கள். ஆனால் அதே வருடம் நவம்பர் மாதம் டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்ததுனால திருடிய பணம் முழுவதும் மதிப்பையிலிருந்து வெறும் பேப்பராக மாறி போச்சு.